நம்ம கடைசி எடுத்துக்கணும். ஏன் ஜனங்க வரலன்னு சொல்லி தெரியல. ஆனால் ஆண்டு கொடுத்த வசனம் கிரியை செய்யும். நான் நினைக்கிறேன் இது கடைசி நாட்கள் பிரியமானவர்களே. இயேசு மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். நினைக்கிற மாதிரி ஏதோ பயப்படுறதுன்னா ஒரு காரியம் அல்ல. அவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறான். வெளிப்படத்துல சொல்றார், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருங்க. அப்புறம் நீதி செய்கிறவன் இன்னும் வாசிங்க, வசந்த வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது வேகமா வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவன் நம்ம சொல்றல, என்ன பாஸ்டர் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளாம் பயந்துட்டு இருக்கிறோம் அநியாயம் செய்யறதுக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்யணும்னா அநியாயம் செய்யட்டும். அடுத்தது அசுத்தமா இருக்கிறவன் சொல்றோம். கிறிஸ்தவத்திலே நிறைய பேர் இப்படி இருக்காங்களே பாஸ்டர், அசுத்தமா இருக்கிறாங்களே, அவங்க பேர்லாம் கெட்டு போயிருக்குது, அசுத்தமா இருக்கிறாங்க. அசுத்தமா இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதியா இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதெல்லாம் கடைசி நாட்களிலே மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க மனுஷனை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. நல்ல சபைக்கு வருவாங்க, நல்ல ஆரம்பத்தில் பயங்கரமான விசுவாசம் உள்ளவர்களா இருப்பாங்க. கொஞ்ச நாள் சில சோதனைகள் போராட்டம் வரும்போது சொல்றாங்க இல்லையா, 4 விதமான விதைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்ல. ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அந்த விதை என்ன செய்யுமா, வழி அருகே விதைக்கப்பட்ட ஜனங்க மெரிச்சு 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 என்ன செய்யுது, வளரவே வளராது. 2வது விதை என்னது, ஏதோ ஒன்று ரைட்டு, நீங்க மாற்றி சொல்ற பரவாயில்ல. பாறையில விதைக்கப்பட்டது. சும்மா தண்ணி மழை பெய்யும் போது மாட்டை என்ன செய்யும், வளரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், தீர்ந்து போடும். அதுக்கப்புறம் முட்கள் இடையில வருதுன்னா நெருக்கம் வரும். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரவம். சில பேர் திரும்ப சொல்றேன், எப்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாமாதீங்க. உலகத்துல எல்லாமே உண்டு இல்லையா, சொல்லுவோமா? உலகத்துல எல்லாமே யாருமே 3 நேரம் 24 hours சந்தோஷமா இருக்க யார் தெரியுமா? யாரு? 1 குழந்தை, வெரி குட். 2 குழந்தை ஆய்வு சொல்லத்துல யார் சொன்னா, யார்? பைத்தியக்காரன். பைத்தியக்காரன் சொல்லணுமா, என்னன்னே அவனுக்கு தெரியாது. நீ சாப்பாடு கொடுத்தாலும் தெரியாது, துன்பம்னா என்னன்னு தெரியாது, தூக்கம்னா என்னன்னு தெரியாது, வேதனைனா என்னன்னு தெரியாது. அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரன் ஒண்ணுமே தெரியாது. ஆனா நமக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு. அதன் மத்தியில் இயேசு கிறிஸ்துவ உண்டு. அதையே சொல்லுவோமா? அந்த உணர்வு எப்போதும் நமக்குள்ள என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தரோடு இருக்கிறது தெரியும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தெரியும், கர்த்தர் நம்ம கூட நடக்கிறது தெரியும், கர்த்தர் நம்ம கூடவே வந்து நம்ம விடுதலை ஆகிறது தெரியும். இல்லையா, சொல்லுவோமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினி சூளையில வைராக்கியமா பேசிட்டாங்க, போறவும் போறாங்க. லாஸ்ட் நேரத்துல ராஜா தெரியாம சொல்றீங்களே மன்னிச்சுங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க விசுவாசம் அன்னைக்கே போயிட்டு இருக்கும். பைபிள் அவங்க பேர் வந்து இருக்காது. அவன் தைரியமா சொல்றான், இந்த பிரச்சனை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன், செத்தாலும் பரவாயில்லை, எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லி விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். தானியேல் சொன்னாங்க, நீ ஜெபிக்கவே கூடாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, சிங்க கவி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரோட பாதுகாக்கிறவராக இருந்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படிதான். எல்லாம் அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பார்க்கிறோம், ஃப்ளைட்ல போறாங்க, கார்ல போறாங்க, 6 மாசத்துக்கு ஒரு கார் வராங்க, வாங்குறாங்க, பெரிய சபை கட்டுறாங்கன்னு சொல்லி சும்மா இல்லை. ஆரம்ப நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று இருப்பாங்க. ஆரம்ப நாட்களில் ஜபத்துல முழங்கால் முட்டி தேய் நின்று இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணதுனால தான் கர்த்தரோட ஆசீர்வதித்து இருக்கிறார். அதையே சொல்லுவோமா? அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும். நேற்றுக்கு நான் முன்னாள் ஜெபிக்கிறது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்ற ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார்.
நல்லா கவனிங்க. அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் செய்ய போறாங்க. இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன சந்தோஷம், அப்புறம் இழந்து போன பொருட்கள். நீங்க கிறிஸ்தவத்துல வந்து நாங்க எல்லாத்தையும் இழந்து போனாங்கலாம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாரும் சாப்பிட வேணாம்னு சொல்லல, உங்களை யாரும் ட்ரெஸ் போட வேணாம்னு சொல்லல, உங்களை யாரும் நகை போட வேணாம்னு சொல்லல. நிறைய சொல்லுவோமா? உங்களுக்கு கர்த்தர் உணர்த்தினா அதை செய்யுங்க, உணர்த்தினா செய்யுங்க, எப்போது உள்ள மாதிரி இருங்க. அல்லையா சொல்லுவோமா? ஏன் நான் சில நேரத்தில் இன்னொருத்தரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. ஒருத்தர் வாழ்க்கை நம்ம பார்க்கவே கூடாது, ஒருத்தருடைய உயரத்தை நம்ம பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் போதுதான் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும். அறிய சொல்லுவோமா? இப்போ நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நமக்கு சித்தமானது எங்களுக்கு செய்யும். பிடிச்சி நம்ம அவரை வற்புறுத்தி அதெல்லாம் பண்றதை விட உங்களுக்கு என்ன சித்தமா செய்யுங்க ஆண்டவர். அப்ப நம்ம குறிச்சு ஒரு சித்தம் வச்சிருப்பாரு ஆண்டவர். உனக்கு இதுதான் செய்ய போறேன்னு சொன்னான்னா அந்த சித்தத்தின்படி செய்கிற ஆண்டவர். யாத்ராவர்த்தன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராவர்த்தன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு. 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4:15 தானே? நீ அவனோடு பேசி அவன் வாயிலே வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். போதும். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். சில நேரத்தில் நம்ம உணர்வு இல்லாம இருக்கிறோம். நீங்க சொல்லுவோமா? நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன். இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வராம இருக்கும்போது அவன் வடநாட்டுக்காரன், இவன் தென்னாட்டுக்காரன் அப்படின்னு பிரச்சனை எல்லாம் சொல்லி கிடக்கும். திடீர்னு ஒரு சண்டை வந்துட்டு வச்சுங்க, ஒரு போர் வருது, என்ன ஆயிடும்? உடனே எல்லாம் கொண்டாயிடும். இந்திய நாடு எங்க பாட ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள அந்த விசுவாசம் வந்துடும். நம்ம எல்லாம் இந்தியர்கள், எப்படி எங்களை வந்து மற்ற நாட்டுக்காரன் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமை வந்துடும். ஆனா அதே உணர்வு எப்ப இருக்கும் தெரியுமா? கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மோசே பார்த்து சொல்றாரு, மோசே கர்த்தர் கூப்பிடுறாரு. அவன் ஆரம்பத்தில் ரொம்ப மறுதளிக்கிறான். நான் மந்தனாவும் திக்குவா இருக்கிறேன், என்னால பேச முடியாது ஆண்டவரே, வேற யாருன்னா அனுப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை என்ன செய்வேன்? நான் உன் கூட அனுப்புவேன். நீ பேச வேண்டியது அவன் பேசுவான். ஏன்னா அவன் பேச்ச மறந்து போச்சு. ஏன்னா 40 வருஷம் எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்துல ஆடு மாடுகளோடு இருந்தனாலே உங்களுக்கு பேச்சு மறந்து போச்சு. அந்த ஸ்லாங் போயிடுச்சு. நிறைய பேர் அப்படிதான். அநேகர் நம்ம உலகத்துலதான் இருக்கிறோம். உலகத்துல இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கிறீர்கள். நீங்க சொல்லுவோமா? தனிப்பட்ட ஜபத்துல நல்ல அந்நிய பாஷையில பேசி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு உண்மையா உலக பாஷை வரவே வராது. என்கிட்ட மைக்கு கொடுத்து திடீர்னு என்ன ஒரு பொது கூட்டத்தில் பேசணும், ஆமேன் அல்லேலூயான்னுவேன். நீங்க சில பேர் பாருங்க, பல காரியம் எங்க வீட்டுல பேசுவாங்க. திடீர்னு கட்சி பள்ளியில போய் பேசுனா பேசிட்டு வருவாங்க. திடீர்னு சினிமா ப்ரோக்ராம் பேசுனா பேசுவாங்க. ஆனா இப்ப என்ன விட்டீங்கன்னா எல்லாம் கரணம் தலையில சொல்லுவோமா முடிஞ்சு போச்சு கதை. காரணம் என்னன்னா, தேவ சமூகத்துல தேவனை துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தான் இருக்கிறோம், உலகத்தின் காரியத்தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல தேவனோட ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும். நம்ம இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்துல, இந்த ஒரு வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னென்ன காரியங்களை செய்தோம் என்று சொல்லி நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். ஏன்னா ரோமர்கள் திருப்பத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 20-21 வாசிங்க.
ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை காணப்படும். ஆதலால் அதை போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினால வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. நல்லா கவனிங்க. உணர்வு இல்லைன்னு சொன்னா நம்ம இருதயம் எப்படி ஆயிடுமா? இருளாயிடும். நீங்க சொல்லுவோமா? ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த பிள்ளை பேர் என்னது? லியோரா. என்ன பேரு? லியோரானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். பேர் வச்சவங்களே தெரியல. நினைச்சிட்டோம் பாஸ்டர். நான் லியோரான்னு சொன்னா வெளிச்சமானவள். என் வெளிச்சம் சொல்லி அர்த்தம். என்னது? வெளிச்சம். இருளா இருக்கிறவங்க இந்த பிள்ளை வர நாட்கள்ல யாரெல்லாம் இருள் இருக்காங்களோ அவளெல்லாம் வெளிச்சத்துல கொண்டு வர போறான் அப்படின்னு சொல்லுவோமா? பேர் வைக்கும் போது நம்ம அதையும் சொல்லிட்டு தான் வந்தேன். சில பேர் ஸ்டைல நம்ம தமிழ், நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. யாஷிகா பேர் கொண்டு பேருனா யாஷிகா. யாஷிகான்னா எனக்கு தெரியுமா? பிச்சைக்காரின்னு அர்த்தம். மகிஷா, மகிஷான எருமைன்னு அர்த்தம். இன்னும் இருக்குது. சொன்னா அப்புறம் கேஸ் போட்டுருவாங்க. ஜனங்கள் சொல்றதுனால பேர் வைக்கும் போது நல்ல பேரா செலக்ட் பண்ணி எருமை பிச்சைக்காரி அவங்க கூட கோவம் வராங்க. தெரியாது பிச்சைக்காரி சரியா சொல்லுவோமா? அதனால எது வைத்தாலும் தேவன் நாமத்தின் மகிமைக்கென்று இன்னொரு பேருக்கு மண்ணாங்கட்டி. என் பேரு பிரணவ். என்னது? மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி அப்படி கூப்பிடுவாங்க. அடி வருவாங்க பிரணவ். அதனால எனக்கு அன்பானதுல உணர்வில்லாம நம்ம இருக்கிறோம். தேவன் நம்ம எதற்காக அழைத்தார்? எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? எதற்காக உலகத்தில் வாழ்ந்து கொண்டது? எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டது நம்ம ஏன் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார் சொல்லி ஒரு உணர்வு நமக்குள்ள இல்லை. அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் 14ஆம் சங்கீதத்துல 1, 2, 3 வாசிக்கும். எனக்கு ஒரு உணர்வு உள்ளவரா இருப்போம். ஏன்னா இனி நம்ம வாழ்க்கை உலகத்தின் வாழ்க்கை முடிந்து போகும். உலகத்தின் வாழ்க்கையை முடிந்து போன உடனே அடுத்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. அலையா சொல்லுவோமா? எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆக போகுது? ஆண்டவரோட ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில இங்க வாழ்கிற வரைக்கும் தான் பிரச்சனை, போராட்டம். ஏன் தெரியுமா? தேவதூதர்கள் ஆச்சரியப்படுறாங்களாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆச்சரியப்படுறீங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன இல்லை? பசி இல்லை. தேவதூதர் பசி இருக்குதா? பசி கிடையாது. அவங்க என்ன இல்லை? துன்பம் இல்லை, துயரம் இல்லை, எல்லாம் இல்லை அவங்களுக்கு. ஆனா நமக்கு எல்லாம் இருக்குது. ஆனா இருந்தாலும் தேவன் என்ன செய்ய நம்ம ஆராதிக்க முடியாது வந்திருக்கிறோம். அங்கே சொல்லுவோமா? அதான் நம்ம ஆராதனை தேவதூதரை உற்று பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம். நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 24 மணி நேரம் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவ்வளவு பிரச்சனை மத்தியில கூட இவ்வளவு வைராக்கியமா கர்த்தர் இவ்வளவு துதிக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதனால தான் ஆண்டவர் பாருங்க அவர்களை விட மேல நம்மள உட்கார வைக்க போறாரு. நீங்க சொல்லுவோமா? அவங்களே நமக்கு பணிவிட ஆவியா தான் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்மளை பாதுகாக்கிற பணிவிட ஆவியா கர்த்தர் அவங்களை வச்சிருக்கிறார். அதனால பிரியமான தேவ சனமே வேதம் சொல்லுகிறது ஒரு உணர்வை, நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். எங்க வேலை செஞ்சாலும் சரி, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, நீ தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு உனக்குள்ள இருக்கணும். நீ உணர்வு இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது உணர்வு இல்லாத இருதயம் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும். கொஞ்சம் கொஞ்சமா பாவம் நமக்குள்ள வரும். கொஞ்சம் கொஞ்சமா இருள் ஆகும். கொஞ்சமா கடைசியில நீ இல்ல பாருங்க, ஜபம் இல்லாத ஒரு இருதயம் எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும். என்ன இருக்கும்? வெறுமையா இருந்தா உள்ள என்ன வரும்? பேசுங்க.
ஆண்டவர் சொல்றார், வெறுமையாய் ஜோடிக்கப்பட்டிருந்தா என்ன வரும்? போனது போய் என்ன பண்ணோம்? 7 கூட்டது உள்ள வந்துடும். ஆனா எப்போது இந்த ஜெபமானது, துதியானது, இந்த வேத வசனம் அதனுக்குள்ள இருக்க 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 என்ன ஆகும்னா, அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிற நீங்களே அந்த ஆலயம். அப்ப உணர்வு இல்லை. ஆண்டவர் தான் சொல்றாரு, நிறைய பேருக்கு உணர்வு இல்லை. சபையை குறித்து உணர்வு இல்லை, ஆண்டவரை குறித்து உணர்வு இல்லை, தேவனுடைய வசனத்தை குறித்து நீங்க உணர்வு இல்லை, பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு உணர்வு இல்லை. ஏதோ உலகத்தில் பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்துல போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், நல்லா இருக்கிறோம், வாழ இல்லை. பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த வசனம் வாசி பாருங்க. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவர் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்த்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப மேல இருந்து ஆண்டவர் இந்த சர்ச்சை பார்த்தாருன்னா யாரெல்லாம் வரலன்னு தெரியுமா தெரியாது அவருக்கு? ஏன் வரலன்னு தெரியுமா தெரியாதா? ரீசன் தெரியுமா தெரியாது ஆண்டவருக்கு? ஏன்னா உள்ளங்கைகளை நாம ஆங்கில பைபிள்ல சொல்லி செதுக்கி வச்சுக்கிறாரோம். நம்ம தூரம் வரைஞ்சா அழிஞ்சிடும், செதுக்குனா அப்படியே இருக்கும். நம்ம உள்ளங்கையில செதுக்கி வச்சுக்கிறார் ஆண்டவர். அப்ப எதனாலன்னா நமக்குள்ள உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத இருதய பேச்சு டெஃபினட்டா இருக்கலாம் ஆயிடும். நீங்க ஒரு மாசம் ஜெபிக்காம இருந்து பாருங்களேன், ஒரு 2 மாசம் சபைக்கு போகாம பாருங்களேன், ஒரு 3 மாசம் பைபிளை வாசிக்காம இருங்களேன், நீங்க எப்படி இருக்கீங்க பார்க்கலாம். சேலஞ்ச் பண்ணுங்க. அதுக்காக பாஸ்டர் சொன்னாரு நான் சர்ச்சுக்கு வரலன்றாரு. ஒரு மாசம் நீங்க சபைக்கு வராம, ஒரு மாசம் பைபிளே வாசிக்காம, உண்மையிலே சொல்றேன், உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியம் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். அவ்வளவுதான். அதான் பின்மாற்ற ஜீவி. நிறைய பேர் பின்மாற்றத்தில் இருக்காங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல, எனக்கு ஞாபகம் சொல்றேன், 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி நாட்கள்ல மனுஷரை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசி பாருங்களேன், 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிமா அதுல கடைசி நாட்களிலே அப்படி சொல்லி அழகா எழுதுவார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும், தற்பிரியர்னா தன்னை பிரியப்படுத்தணும், தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீட்டுக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவரும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் நிலங்காதவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவனை விட்டு விலகுகிறார் பவுல். தேவ பக்தியின் வேஷம் வைக்க வேண்டி போடுவாங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, அபிஷேகத்துக்கு இருப்பாங்க, அக்கினியா இருப்பாங்க. ஆனா பலன் என்ன செய்வாங்க? மறுதலிப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்து என்ன சொல்லுவாங்க? என்ன ஆண்டவர் இவரு?
இவருக்காக நான் எவ்வளோ வைராக்கியமா இருக்கிறேன், எனக்காக ஆண்டவர் ஒண்ணுமே செய்தியே, என்னை மட்டும் ஏன் இப்படி துன்பப்படுத்துறாரு? இதுதான் தேவ பக்தி வேஷத்தை போட்டுக்கிற மறுதளிகள். உண்மையா ஜெபிக்கிற தேவ அப்படின்னா சேலஞ்ச் பண்ணி சொன்னேன். சில காரியம் சொல்லியிருந்தேன். நீ சேலஞ்ச் பண்ணி 1 மாசம் 2 மாசம் தேவ சமூகத்துல சும்மா நேரத்துல தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசி கொண்டு இருந்து கொண்டே பாரு, நீ எங்கே போத உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையா சொல்றாங்க. 1 மாசம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா இருக்கிற நேரம் நம்ம டிவி பார்க்குறோம் இல்லையா, நாடகம் பார்க்குறோம் இல்லையா, இப்படியா இப்படியா எப்படி ஆட்டுன்னு தெரியல, அந்த நேரத்துல அதை உணர்த்துக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்றா தெரியுமா? கவனிங்களேன், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறவர். சில நேரம் சில இடத்துல நம்ம ஏதாவது யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவி உணர்த்துவாரு, இதுவா உனக்கு வேலை, இதுதான் தேவை இல்ல, கட் பண்ணிட்டு போய் ஜோமன்னு சொல்வார் ஆண்டவர். அது உணர்த்தும் போது நம்ம கீழ்படுத்திட்டோம்னா நம்மளை விட பயங்கரமான ஆள் யாருமே கிடையாது. அதை கீழ்படியாம ஆவியானவர் கொஞ்ச நேரம் இருங்க. அதனால்தான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற வாசி பாருங்களேன். 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 7, 8, 9, 10 வாசிக்கும் போது வேகமா வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அவர் சொல்ற, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் பேச்சரவாளன் உங்களிடத்திலே வரமாட்டாரு. நான் போனாதான் அவர் வருவாரு. நான் போவதாகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் நல்லா கவனிங்க. நம்ம பாவம், சில பேருக்கு பாவம்னா என்னன்னு உலகத்தை கேட்டு பாருங்க. பாவம்னா என்னன்னு தெரியாது. ஆனா நமக்கு பாவம்னா தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அவர் வரும் வந்து சொல்லலாம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதான் சபை. நீ பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடுவேன், பாவம் செஞ்சா அக்னி கடலுக்குள்ள போயிடுவேன், ஐயோ இருந்தாலும் சாபமா விடுறாரு இல்ல. இதான் வசனம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்றாரு, நீ உலகத்துல இருக்கிற, ஆனா நீ கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கிற. வெளியாளுங்க செஞ்சா அவர் பாவத்தை மன்னிச்சுவாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப நீ அந்த பாவத்தை செஞ்சேன்னு சொன்னா ஆண்டு என்ன செய்வாரா? கண்டித்து உன்னை என்ன செய்வாரு? உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படி எதெல்லாம் கர்த்தர் உணர்த்துறாரோ அதெல்லாம் விட்டு விலகிடுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங் காத்துருக்கு. ஆண்டவர் சொன்னதை தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன். பின்னாடி ஏன் போன்ற தெரியுமா? ஏன் பிரச்சனை தெரியுமா? ஏன் திரும்ப அதிலே உழுந்து கொண்டிருக்க தெரியுமா? ஆவியானவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யல? கீழ்ப்படிங்க. சங்கீதக்காரன் 139 சங்கீதத்தில் சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி எடுத்து உண்டோ என்று பார்த்து எனக்கு நித்திய வழியிலே எனக்கு வேதனை உண்டாக்குற வழி இல்லைதாப்பா. 51 சங்கீதத்துல பாருங்க, மேல உள்ள போட்டிருக்க எப்பவுமே தலைமை படிங்க. ஒரு வசனம் படிங்க. ஒரு வசனம் வாசிமா. 16 வாசி, 7, 8 வாசிங்க. 16 யோவான் 16. ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரமாட்டாரு. ஆமென். அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை இனி காணாதபடியால் போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தில் அதிபதியாய் உணர்த்துவார். சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமா, இப்ப சொன்னா தாங்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம தப்பு பேசுவார், பேச மாட்டாரா? இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் செய்யவே கூடாது. 143ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான், வாசிங்க. 143ஆம் சங்கீதம் 10, 11, 7 வாசிக்கிறேன். 143ஆம் சங்கீதம் 10, 10 வாசிமா.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அடுத்த வசனம். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் நீதியின்படி நீங்களாக்கி விடும். உம்முடைய கிருபையின்படி அழித்து சங்காரம் பண்ணும். நான் உமது அடியே. அல்லேலூயா சொல்லுவோமா? பாடுறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. சம்பவே பேச்சும் தெய்வமே துணையாளரே. சம்பவே அக்கினி சம்பவே பேச்சும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேனையா. கரண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே. எனது ஏக்கமே எனது பாசமே எனது ஆசையே. அல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்தின் மேல டாபிக் மாத்திரம் படிங்களேன். 51ஆம் சங்கீதம் டாபிக் படிங்க. அந்த ஹெட்லைன் படிங்க. பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 51ஆம் சங்கீதம் அசால்ட்டா நம்ம பாடிடுறோம். பத்சேபா யாரு? வேலைக்காரன். ஒரு போர் படையில போய் இருக்கிறான். தாவீதுடைய போர் படையில் இருக்கிறான். அவன் மனைவி குடிக்கும் போது இவர் பார்த்துட்டு அவன் மேல ஆசைப்பட்டு அவளை கெடுத்துடுறார். கெடுத்தது மாத்திரம் இல்ல, அவனை போர்ல நிக்க வச்சு சாகடிச்சிடுறார். சாகடிச்சது உண்மையிலே தாவீது பண்ண பெரிய தவறு. அந்த தவறு தான். உடனே கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அவனுடைய சபை என்பது எப்படி தெரியுமா? நாம தவறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்கார மூலமாகவோ இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாகவோ வேத வசனத்தின் மூலமாக ஒரு எச்சரிப்பு நமக்கு வரும். அந்த எச்சரிப்பை அப்படியே உள்வாங்கி கொண்டு ஆண்டவரே பாவங்களை மன்னியும்னு சொல்லி அறிக்கை இடும்போதுதான் வேற ஸ்டெப்ல உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஐயா சொல்லுவோமா? இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு சொந்த தேவனை நம்முடைய விழுகை பயங்கரமா இருக்கிறது. பைபிள் நம்முடைய பாவம் அப்புறம் மன்னிக்கப்படாது. ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப உக்கிர கோபம் ஆயிடுவார். ஆனா வேத சொந்த வாசி அந்த வசனத்தை கையிலுமா அந்த வசனம் சொன்ன உடனே எப்போ நடக்குது சொன்னா வாசிங்க. கர்த்தர் 2 சாமுவேல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அனுப்பினார். அவனை நோக்கி ரைட் 10ஆம் வசனத்தை வாசிமா. இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் 19ஆம் வசனத்தை வாசி. தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொண்டிருக்கிற கொள்ளுகிறதை
போதும். இதுல போய் நீ வீட்டுல போய் ஃபுல்லா இந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முழுசும் நீங்க போய் வாசிச்சு பாருங்க. தாவீது உடனே மனம் திரும்புவான். அந்த பிள்ளை பாவத்துல பிள்ளை பிறந்தனா செத்து போயிடும். தாவீது திரும்ப எழுதுப்பான். அதுக்கப்புறம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவ பரிகாரம் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா சாலமோனுக்கு ஆண்டவர் விசேஷத்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாராம். சாலமோனை போல இந்த உலகத்துல ஒரு ஞானம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேகமா வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுடைய 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 3:12 வாசிக்கும் போது, உன் வார்த்தையின்படி செய்து ஞானமும் உணர்வும் உள்ள தந்தேன், சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை. நான் சில அதிகாரத்துல சொல்லும் போது முழுசா போய் வீட்டுல செய்யுங்க, வாசிங்க. அவன் ஆண்டவர் தரிசனத்துல வராரு. அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்தினால முடியாது, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன செய்யறாரு? அவனுக்கு ஞானத்தை மாத்திரம் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அவ்வளோ மேன்மையா நடத்துற அந்த சாலமோனுக்கு, உணர்வுள்ள சாலமோனுக்கு உணர்வு இல்லாம போயிடுச்சு. எப்போ? எத்தனை பேர் அவருக்கு மறுமனையாட்டி? கணக்கு போறீங்க. 1000 பேர் அவருக்கு பொண்டாட்டி. எத்தனை பேரு? அப்ப ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்க எச்சரிக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 4:5 வாசிங்க. 4:5 வாசிங்க. கடைசியா 11 வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். ஏன் பின்பற்றினா? மேல வசனத்தை வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகள். 700 மறுமனையாட்டிகளா? 700 மனையாட்டிகள், 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். பொண்டாட்டியே சொன்னவனே கேட்காதீங்க. என்ன கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டேன்? இல்ல உங்க வீட்டுக்காரர் சொன்ன கூட என்ன செய்யுங்க, கேட்காதீங்க. வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாதாரணமான தெய்வம் இல்லை, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நிறைய சுகமா எனக்கு ஊழியக்காரர் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சாட்சி சொன்னார். அந்த அம்மா சரியாக அடி பாராம். பெரிய ரவுடியா, 36 வருடம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாராம். பயங்கரமான ஆளு. போய் அடிப்பாராம். அந்த அம்மா அப்படியே ஒல்லி குச்சியா ஒத்த நாடி ஆயிட்டாங்க. சாகிற கண்டிஷன். அவரும் குடிச்சு 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 குடலாம் வெந்து போய் கடைசியில டாக்டர் பழைக்க மாட்டேன், நாளைக்கு ஆபரேஷன் நடக்கும் போது பழைச்சா வீட்டுக்கார லக்கு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொன்னாங்களாம். அந்த நேரத்துல கூட அந்த சகோதரி ஜெபித்த உடனே கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? அப்ப சொல்றாரு, அவர் சொல்றாரு, என் மனைவியுடைய கண்ணீர் ஜெபம்தான் என்ன மாத்துறது. நீங்க 4 ஊழியக்காரன் நிக்கிறோம், யாரோட ஜெபம்? அவன் மனைவி அடங்கலாம். யார் ஜெபம் பண்ணும்? கணவர் ஜெபம் பண்ணும். கணவர் இடங்கள்னா மனைவி ஜெபம் பண்ணும். பிள்ளைங்க 2 பேரும் ஜெபம் பண்ணும். அறிக்கையா சொல்லுவோமா? நீதா வாழ்த்த யார் மேலே பழியே போடக்கூடாது. 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளைகள், உடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி இருக்கிறதே ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துங்க. நீயாகவே உனக்கு நன்மை செய்யணும்னு சொன்னீர்களே யாக்கோபு சொல்றார். அப்ப அதே தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வசனத்தை வழி போக பண்ணினார்களா? அதனால என்னாச்சு? வயது சென்ற போது இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படிக்கு சாய பண்ணினார்கள். இருதயம் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. அஸ்தரோத்தையும்
மில்காமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பரிபூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிராக மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கும் வேடையை கட்டினான். இப்படி தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய சாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லோருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பி கைக்கொள்ளாமல் போனதினால் ஆமென். சொல்லுவோமா? ஆண்டவர் முகமுகமா பேசி விசேஷித்த ஞானத்தை கொடுத்து இவ்வளவு பாட்டுகளை எழுதி அவனை போல உலகத்துல ஒரு ஞானி இல்லன்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினாரு. கடைசியில பொண்டாட்டிங்க பேச்சு கேட்டு அவங்க கூப்பிடுற சாமியை கூப்பிட்டு கடைசியில கர்த்தரை விட்டு தூரம் போய் கடைசியில கர்த்தர் எச்சரித்தோம் உணர்வு இல்லாதபடிக்கு விழுந்து போன ஞானம் சாலமோனுடைய ஞானம். சாலமோன் ஞானி சொல்றோம். கடைசியில என்ன யோபு சொல்றோம். முதல்ல நம்ம யோபு எடுத்தோட ஸ்ட்ரிக்டஸ் நெவர் யோபு புத்தகம் நீங்க படிச்சீங்கன்னா நண்பர்கள் திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க, இவரு சில சொல்றாரு, சில காரியங்கள் செய்யற கடைசிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? யோப ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இங்க சாலமோனை முதல்ல ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் 2 முறை உணர்த்துறாரு. அப்பா சாலமோன் நீ பண்றது எதனால இந்த வசந்த சொல்றாரு ஆண்டவர் திரும்பவும் யாரும் எச்சரிக்கிறார். கர்த்தர் நீங்க பண்றது தவறு. இனி என்ன செய்யுங்க? தவறு விட்டு வெளியே வாங்க, உங்களை நான் உயர்த்துவேன். அது அந்த காலம் பழி வாங்குகிற காலம். இந்த காலம் என்னது? கிருபையின் காலம். இப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் விலகி போகிற பாவியா இருந்தாலும் அவனை கொண்டு வந்து நிறுத்தி தம் ரத்தத்தினாலே கழுவி கர்த்தர் பரிசுத்தமாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நீங்க என்ன செய்யற நமக்கு தருகிறார். கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்ல. உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நான் முடிச்சிடுறேன். 32ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு எப்படி கண்டுபிடிச்சாரா? வாசிங்க, நல்லா கவனிங்க. 32:10 வாசிங்க, நான் முடிக்க போறேன். பாழான நிலத்திலும் ஊழையிடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலும் நல்லா கவனிங்க. நம்ம எப்படி கொண்டு வந்தாரு? ராஜாக்களா உட்கார்ந்து நம்ம கோடீஸ்வரர் நம்மளை கொஞ்சம் கற்று ரட்சித்திருக்கிறாரா? இல்ல. சாதாரணமா இருந்தோம், ஒண்ணுமே தெரியாது, பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், சத்தியம்னா என்னன்னே தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது பாழான வெளியில இனி வாழ்க்கையே இல்ல, இனி நமக்கு வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் நம்மை கண்டுபிடிச்சுக்கிறார். 79ஆம் சங்கீதத்துல கரவலாடுகள் பின்பாக சென்று கொண்டிருந்த தாவீதை தலைவனாக மாற்றும்படியாய் நான் கண்டுபிடித்தேன். உங்களை சும்மா கண்டுபிடிக்கல, நீங்க பாருங்க பெரிய ஆளா நீங்க மாற போறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கண்டுபிடித்து அவர் உணர்த்தும் போது என்ன செய்யணும்? அது கீழ்படியணும். கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். அவனை நடத்துறது மாத்திரம் என்ன செஞ்சாரா? ஆமா, யாக்கோபு தப்பு பண்ணும்போதெல்லாம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ தண்ணீரை கடக்கும்போது கூட இருப்பமா, நீ ஆறுகளை கடக்கும்போது புரளுவதில்லை, நீ அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி சோழவும் பேரிலே பற்றாது. யாக்கோபு கூட அப்படியே நடத்துறது மாத்திரமல்ல. அல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவி நீருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவி நீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து
கண்டுபிடிச்சார். கண்டுபிடிக்கும் போது அப்படியே விட்டுங்க. யார் அவன் கண்டுபிடிக்கும் போது? யாக்கோபு நல்லவனா? ஏமாற்றுக்காரன், சகோதரன் ஏமாத்தினவன், வஞ்சித்தவன், தகப்பனாரை ஏமாத்தினவன், இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்துக்காரனா இருக்கிற நம்மளதான் ஆண்டவர் கண்டுபிடிச்சார். இதனால திருட்டு கொட்டா இருக்குது. இதான் வருங்காலத்துல பெருசா மாறும் சொல்லி திருட்டு கொட்டாரு சின்னதுல. இப்ப எப்படி பத்தியாரு? அப்ப யாக்கோபு திருட, ஏசா ஒண்ணுமே தெரியாதுவன். ஆனா யாக்கோபை சிநேகித்து அவனை கிட்ட கண்டுபிடிச்சு எப்படி நடத்துறாரா? வனாந்திரத்துல கூட ஏணி போட்டு காட்டுறாரு. நான் உன் தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு கொடுப்பப்பா, உன் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி சந்ததியாக நான் உன்னை பெருக பண்ணுவேன். அப்படி ஆசீர்வதிக்கிறார். மூணாவது செய்யறாரு, உணர்த்துறார். அவன் தவறு பண்ணும்போதுதான் நீ எச்சரிக்கையாயிரு, நீ லாபானுக்கு எச்சரிக்கையாயிரு, நீ அதுக்கு எச்சரிக்கையாயிரு, இதற்கு எச்சரிக்கை சொல்ற உணர்த்துறாரு. நாலாவது சொல்ற கண்மணியை போல பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அதான் நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உணர்த்துறார், உன்னை ஜெபம் செய்யும்படி உணர்த்துறார், வேதத்தை தியானிக்கும்படி உன்னை உணர்த்துறார், கர்த்தருடைய கருத்தை இப்ப ஊழியம் செய்யும்படி உன்னை உணர்த்துறார். சில பேர் நான் ஊழியம் இருக்குதுதான், ஆசையா தான் இருக்குது, ஆசையா தான் இருக்குது, வலை போட்டு ஆனா பிடிக்காம இருக்கு. நிறைய பேர் அழைச்சா வந்துருங்க. நிறைய சொல்லுமா, அது தைரியம் வேணும். என்ன வேணும்? தைரியம் வேணும். சில சொல்லுவோம் வரலாம் தான் இருக்கிறேன்னுவாங்க, வயசாயிடும். 70 வயசுக்கு அப்படி வந்து என்ன பண்ண பாரு, அப்படி ஒன்றும் செய்யலாம் ஊழியத்தை. நிறைய சொல்லுவோமா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு உணர்த்துற. எத்தனை பேர் உணர்த்துற? 1 2 அப்புறம் கை தூக்க. யாரெல்லாம் உணர்த்துற? கத்தரிக்கு காலை வேலையில ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு உணர்த்துற. அந்த உணர்த்துதலுக்கு கீழ்படுத்தி நடந்தேன்னு சொன்னா உன்னை அவர் ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். மோசைக்கு உணர்த்துற, நான் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன், நீ போ, நீ போய்கினே உன் சகோதரன் வருவான், உன்னை பார்க்கும்போது அவன் சந்தோஷப்படுவான், நீ அவனுக்கு வாயா இரு, நீ பேசிக்கினே இரு, நீ சொல்ல சொல்ல உன் வார்த்தை அவன் செய்வான். நீங்க 2 பேரும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவீங்க. அநேக சொல்லுவோமா, இந்த காலை வேளையில உணர்வுள்ள இதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. யாக்கோபை நேசித்தவர், யாக்கோபை நடத்தினவர், இன்னைக்கு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் உணர்த்தி நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிருந்தா இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் உணர்த்தி இருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத உலகத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தால் கர்த்தர் எங்களை எச்சரித்து இருக்கிற ஆண்டவரே. எச்சரிக்கை பெற்றுக்கொண்டு ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தால் சீக்கிரமா நாங்கள் எடுத்து பரலோகத்திற்கு ஆண்டவரே பங்குள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க என்று சொல்லி தேவ சொந்த ஒப்பு கொடுப்போமா. ஒருவேளை சபைக்கு கூடி வருவதில் நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தால் கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிற ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி. உலக ஆசீர்வாதம் எப்போனா வரும். இன்னைக்கு போகும்போதே கூட கர்த்தருக்கு சோதனை ஆசீர்வதிச்சிட ஆண்டவர். அவரால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா உன்னதமான ஆசீர்வாதம் நமக்கு தேவை. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்துக் கொண்டு அவர் இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு சோதனை அடைக்கிறவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோமா. எல்லா கண்களை மூடி. கொஞ்ச நேரம் கண்களை மூடி. ஆண்டவர் ஏதோ உணர்த்த நமக்கு தெரியும். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் உணர்த்துகிற காரியத்தை இன்றைக்கு செய்துவா. இன்றைக்கு செய்துவா. ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்பேன் சொன்னார். உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்திருப்பேன் சொன்னார். இன்னைக்கு என்னை முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர்தான் என் தேவன். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நேர்மையான வழியில நடத்துவீராக. ஒருவேளை பாதை மாறி நான் போயிருந்தேன்னு சொன்னான், ஆண்டவரே என்னை திரும்ப உங்களுடைய வழிக்கு கொண்டு வாங்க. திரும்ப என்னை அபிஷேகிங்க. மற்றவருக்கு வெளிச்சமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா கண்களையும் போடுவோமா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துற ஆண்டவர். இதை விட்டு வெளியே வா மகனே, இதை விட்டு வெளியே வா மகனே. நான் எத்தனை முறை உணர்த்து இருக்கிறேன், ஆனா நீ கீழ்ப்படியாத இருக்கிறாய். இந்த காலை வேளையில நீ கீழ்ப்படித்து பார். உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா நான் மாற்றுவேன். உன்னை ஆசீர்வதிக்கிற மகனா நான் மாற்றுவேன்.
கடன் பிரச்சனை கொஞ்ச நேரம் கர்த்தர் மாத்திடுவார். ஃபீஸ் கட்டுறதுல கொஞ்ச நேரம் கர்த்தர் மாத்திடுவார். சீட்டு கட்டுறதுல கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நாம கீழ்படிக்கிறோம். தாவீது பாருங்க, நாத்தான வார்த்தை கீழ்படிந்தான். ஐயோ நான் பண்ணது தப்புதான், எனக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, நான் பண்ண தப்பு தான். அதான் சொன்னான், தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தால் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிற அந்தகரத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியோ. அப்படி உறந்த மழை போலாவே. அல்லேலூயா. ஈசோப்புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புல்லால் கழுவும் எல்லாம் கேட்போமா? இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா திரு வார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா திரு வார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை நாராயண நேசருக்கே. மகிமை மாட்சிமை நாராயண நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்வினோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்வினோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரியவே வந்தவரே. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரியவே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயண நேசருக்கே. நாராயண நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் உத்தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம். எப்போதும் உத்தீரு ஏங்கி தவிக்கிறோம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் செவிக்காத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயண நேசருக்கே. நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இதை கர்த்தர் உணர்த்தியிருக்கிறார். என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் உணர்த்தியிருக்கிறார். உணர்வில்லாத இருதயம் இருளன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் உணர்வில்லாதவர்கள் தான் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு செய்வார்கள். எதுவாக இருந்தாலும் வசனம் இருக்குது. சகல விதமான அசுத்தங்களை ஆவலோடு கூட அந்த உணர்வில்லாத இருதயத்தினால செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி கடைசியிலே நியமித்திருக்கிற அந்த எரி நரகத்துக்கு நாம் போவதை காட்டிலும் என்ன வந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் என்னை பரலோகம் செல்வதற்கு அவர் அழைத்தவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் சொல்லி ஆவியானவர் நம்ம எச்சரிக்கும் பொழுதுதான் எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போறார். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?